பாகிஸ்தான் தூதரக அதிகாரி 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவு. அதிகார வரம்பை மீறி இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டதால் மத்திய அரசு நடவடிக்கை. பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி நாட்டை விட்டு வெளியேற அந்நாடு உத்தரவு. இந்தியா தெரிவித்த அதே குற்றச்சாட்டை முன்வைத்து 24 மணி நேரத்திற்குள் வெளியேற பாகிஸ்தான் கெடு. வர்த்தக மிரட்டலால் இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியதற்கு மத்திய அரசு மறுப்பு. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒடுக்கும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து நீடிக்கும் என திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 70 நாடுகளின் தூதரக அதிகாரிகளிடம் விவரித்த இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூர் செயல்பாடு மற்றும் வெற்றி குறித்து ராணுவ உயர் அதிகாரிகள் விளக்கம். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை இன்று கூடுகிறது. பாகிஸ்தான் மீதான தாக்குதல், எல்லை நிலவரம் குறித்து ஆலோசிக்க திட்டம். கர்னல் சோஃபியா குரேஷியை பாகிஸ்தானியர்களின் சகோதரி என பேசியதால் அதிர்ச்சி. மத்திய பிரதேச மாநில பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் ஷா சர்ச்சை பேச்சு. கர்னல் சோஃபியா குரேஷியை இழிவாக பேசியதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம். பாஜக அமைச்சர் குன்வார் ஷாவை பதவி நீக்கம் செய்யவும் காங்கிரஸ் வலியுறுத்தல். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் படித்த பள்ளிகளிலும் தனி தேர்வர்கள் சேவை மையங்கள் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பி.ஆர். கவாய் இன்று பொறுப்பேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஓய்வுக்கு பிறகு எந்த பதவியையும் ஏற்கப் போவதில்லை என சஞ்சீவ் கன்னா அறிவிப்பு. பிரிவு உபச்சார விழாவில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பேச்சு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முடங்கிய ஏர்டெல் சேவை. ஏர்டெல் தொலைத்தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டதால் பயனர்கள் கடும் அவதி. பஞ்சாபில் கள்ளச்சாராயம் குடித்து 21 பேர் உயிரிழந்த வழக்கில் 10 பேர் கைது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பஞ்சாப் அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு. 9 ஆயுள் தண்டனை கைதிகளும் பலத்த பாதுகாப்புடன் சேலம் மத்திய சிறையில் அடைப்பு. யார் ஆட்சியில் பாலியல் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகின்றனர்? மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி பரஸ்பரம் குற்றச்சாட்டு. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு மேற்பார்வையாளர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி மண்டல குழு கூட்டத்தில் முக்கிய பிரச்சினைகள் குறித்து பேசும்போது தூங்கி வழிந்த மாநகராட்சி ஊழியர்கள். ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள அட்டை எண் சிக்கலுக்கு தீர்வு. புதிய வாக்காளர் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை. பெற்றோர்கள் அச்சப்பட வேண்டாம் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். பாகிஸ்தானை ஆதரித்த துருக்கிக்கு எதிராக நாடு முழுவதும் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங். இந்தியர்கள் துருக்கி நாட்டை புறக்கணிக்க சமூக வலைதளங்களில் பதிவு. முன்னாள் பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமார் யுபிஎஸ்சி தலைவராக நியமனம். மத்திய பணியாளர் அமைச்சக உத்தரவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். சாலை விபத்துகளில் சிக்குவோருக்கான இலவச சிகிச்சை அளிக்கும் திட்டம். முழுமையாகவும் நேர்மையாகவும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். மும்பையில் உணவு டெலிவரி ஊழியர் மராத்தியில் பேசாததால் பணம் கொடுக்க மறுப்பு.
பீட்சாவை பெற்றுக்கொண்டு பணம் தர மறுத்த தம்பதிக்கும் ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம். बट क्यों जबरदस्ती मराठी बोलने का? पण क्यों है यहाँ पे? कौन बोला इसे? हमारा येत नहीं हिंदी. नहीं आता तो फिर नहीं ऑर्डर करने का ना. आता तो पैसे दो. காஷ்மீரில் நதி வழித்தட உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடக்கம். நீர் போக்குவரத்து துறையை வலுப்படுத்த இந்திய உள்நாட்டு நீர்வழிகள் ஆணையம் நடவடிக்கை. பஞ்சாபில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் வீடுகள் இடிப்பு. பஞ்சாப் மாநில போலீசார் நடவடிக்கை. சேலம் கீரப்பாப்பம்பாடி ஊராட்சியில் 6 மாதமாக கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகள். சாலையை பெயர்த்து ஜல்லிக்கற்கள் மட்டும் கொட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. சென்னை மற்றும் திருச்சி போதை மறுவாழ்வு மையங்களில் 2 உயிரிழப்பு. 2 மர்ம மரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை. கூவாகத்தில் திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்ச்சி கோலாகலம். தாலி கட்டிக் கொண்ட திருநங்கைகள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். தமிழகத்தில் சென்னை, மதுரை, கரூர் உள்ளிட்ட 11 இடங்களில் சதமடித்த வெயில். தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். உலக அழகி போட்டியாளர்களுக்கு பாரம்பரிய இசையுடன் வரவேற்பு. ஹைதராபாத் சார்மினார் நினைவு சின்னத்தில் அணிவகுத்த அழகிகள். அமெரிக்காவில் 51 லட்சம் கோடி முதலீடு செய்ய சவுதி அரேபியாவுடன் ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவிலிருந்து 12 லட்சம் கோடியில் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்யவும் சவுதியுடன் ஒப்பந்தம். மிரட்டி பணிய வைக்க நினைத்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் எச்சரிக்கை. இத்தாலி ஓபன் டென்னிஸில் சின்னர் ஸ்வெரேவ் அல்காரஸ் காலிறுதிக்கு தகுதி. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜாஸ்மின் பாவோலினி அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா ஜோடி தோல்வி. போர்ச்சுகல் அணிக்காக களமிறங்கிய ரொனால்டோவின் மகன் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் போட்டியிலேயே ஜப்பானை வீழ்த்தி வெற்றி.